Hi everyone. I am David, exploring the world of machine learning and artificial intelligence. ஸோ இதுவரை நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா casting. ஸோ வாட் இஸ் மென் பை கேஸ்டிங் கேஸ்டிங்னா நம்ம இதுவரை வந்துட்டு யூசர் கிட்ட நம்ம தான் இன்புட் வந்துட்டு பிளேஸ் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட் வந்துட்டு வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம ஒன்று சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு டென்னோ டுவெண்ட்டியோ நம்ம வந்துட்டு வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஸோ அந்த டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தென் வி ஆர் கோயிங் டு see some problems on casting. So let us start the code implementation. ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு ஜுபிட்டர் நோட் புக்கில் தான் வந்துட்டு எல்லாமே பண்ண போகிறேன். ஓகேங்களா? சும்மா ஸோ ஓகே யா ஸோ ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸோ ஒரு ஆட் நம்ம வந்துட்டு ஸோ ஒரு அடிஷன் நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ திஸ் இஸ் வித் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ ஸோ num1 ஈக்குவல்ஸ் 10. அதுக்கு நம்ம வந்துட்டு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ num2 ஈக்குவல்ஸ் 20. ஸோ அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ num3 ஈக்குவல்ஸ் num1 ப்ளஸ் num2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ பிரிண்ட் வாட் பிரிண்ட் num3. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து 13 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்துட்டு நான் கேஸ்டிங்கில் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் தட் ஸோ அதே மாதிரி ஒரு வேரியபிள் num1 ஈக்குவல்ஸ் நான் வந்துட்டு கேஸ்டிங் பண்ணணும்னா we have to assign as input. ஸோ இன்புட்னு அசைன் பண்ணியாச்சுன்னா we can buy values from user. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் num2 ஈக்குவல்ஸ் இன்புட். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஷெரின் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார் தட் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் அதுதான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃபார் தட் இன்னொரு வேரியபிள் வந்துட்டு அசைன் பண்ணி அதில் வந்துட்டு நான் num1 ப்ளஸ் ஸோ நான் கேப்ஸில் போடுறேன். ஸோ எனி திங் வேரியபிள் நேம் வந்துட்டு அந்த நேமை வந்துட்டு பர்டிகுலராக நம்ம கால் பண்ண தெரிஞ்சா போதும். ஸோ என்னன்னா ஒரு ஃப்ளோக்கு நான் வந்துட்டு அப்படி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ num1 ப்ளஸ் num2. ஓகேவா? ஸோ நம்ம பண்ணிட்டோம். இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆன் num3. இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? எனக்கு வந்துட்டு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. செகண்ட்ல எனக்கு வந்துட்டு யாருக்கு பிரிண்ட் ஆகணும்னா எனக்கு வந்துட்டு ஷெரின்.
பாத்தீங்களா எப்படி ஒர்க் ஆயிடுச்சு? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து வந்துட்டு இன்புட் வந்துட்டு வாங்குறது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஷெரின் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சும்மா இனிமே நம்ம இப்போ நம்ம வந்துட்டு இன்டீஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் ஏன்னு வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல்ஸ் இன்புட் பி ஈக்குவல்ஸ் இன்புட் சி ஈக்குவல்ஸ் நம்ம வந்துட்டு அந்த அடிஷன் ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ தட் ஸ்மால் லெட்டரே கொடுத்துடலாம். அதர்வைஸ் we will get confusion on that. So to become master in coding, you have to practice daily. That is the one and only mantra. So do that. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் வி then we have to print it. Send it. Print C. ஸோ எனக்கு வந்துட்டு 10 20 கொடுத்துட்றேன். எனக்கு வந்துட்டு 13 வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? 20. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு 10 20 நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு வந்துட்டு எப்படி அவுட்புட் வரணும்? நமக்கு வந்து 13 வரணும். பட் 13 வராம 10 20 வந்துட்டு சேர்ந்து வந்திருக்கு. பிகாஸ் when we are giving input functionality, the the interpreter, அதாவது பைத்தான் வந்துட்டு எப்படி வந்து புரிஞ்சுக்கும்னா, ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்னு தான் வந்துட்டு அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ஒரு வேல்யூ, ஒரு இன்டீஜர் வேல்யூவா வந்துட்டு அது கன்சிடர் பண்ணிக்கவே பண்ணிக்காது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ லெட் அஸ் see that. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நாம சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணா போதும். ஸோ end input. ஸோ இன்டீஜர் கொடுக்குறோம்னா நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம இன்ட்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அப்போதான் நம்ம என்ன ஆகும்? நம்மளால அந்த பர்டிகுலர் வேல்யூவே வந்துட்டு நம்மளால ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். 10 கொடுத்துட்றேன். தென் 20 கொடுத்துட்றேன். இப்போ பாருங்க 13 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். லெட் அஸ் see. ஓகேவா? ஸோ கிரியேட் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம், அதை வந்துட்டு இன்புட் என்ன கொடுக்குறோம்னா, நான் வந்துட்டு ஹரி 26ன்னு நான் வந்துட்டு ஹரின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 26ன்னு கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு வந்துட்டு எனக்கு அவுட்புட்டாக எப்படி வரணும்னா, மை நேம் இஸ் ஹரி, மை ஏஜ் இஸ் 26. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோம்னு பார்த்துடலாமா? ஸோ ஸோ ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹரி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் அன் வாட்? ஸோ தட் இஸ் அன் ஸ்ட்ரிங், இஸ் நாட் இட், இல்லையா? ஸோ இன்புட் கொடுத்துட்றோம். தென் ஏஜ் ஏஜ் வந்துட்டு நம்பர். ஸோ அதனால இன்ட்டு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்புட் கொடுத்துடலாம். ஸோ தென் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு வந்துட்டு மை மை நேம் இஸ்
ஹரின்னு பிரிண்ட் ஆகணும். ஹரின்னு பிரிண்ட் ஆகணும்னா நம்ம ஒரு கமா வச்சுட்டு நம்ம அந்த இன்புட்டை கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் அ வேரியபிள். வேரியபிளும் ஸ்ட்ரிங்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்ட்ரிங்னா நம்ம வந்து டபுள் கொட்டேஷன்ல நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஸோ இன்னொரு ஃபங்க்ஷனில் print மை மை ஏஜ் இஸ் சும்மா ஹரி. இன்புட்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு ஹரின்னு கொடுத்துடலாம். சும்மா ஏஜ் வந்துட்டு எனக்கு 26. இதான் இன்புட்டு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ மை நேம் இஸ் ஹரி, மை ஏஜ் இஸ் 26 வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இனிமே வந்துட்டு